அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழவல்லியப்பையாவோட பிள்ளை பருவத்திலே என்ற நூல்ல கதை 26 மாயமாய் மறைந்தவன். ஜெய்ஹிந்த் இதை சொல்லும் போதே நமக்கு ஒரு வீர உணர்ச்சி ஏற்படுது, நம் தேசபக்தி அதிகமாகுது. ஜெய்ஹிந்த் அதாவது வெல்க இந்தியா அப்படிங்கிற மந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்லி தந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது தெரியும். சின்ன வயசுல சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட தெய்வ பக்தி தேசபக்தி ரெண்டுமே இருந்திருக்கு. தெய்வ பக்தியை ஊட்டி உடலை வளர்த்தாங்க அவரோட அன்னை பிரபாவதி அம்மையார். தேசபக்தியை ஊட்டி அறிவை வளர்த்தவர் அவரோட பள்ளி தலைமை ஆசிரியர் பெனி பாபு. அன்னைக்கு இரவு 10 மணி இருக்கும். அந்த வீட்டுல ஒரே பரபரப்பா இருந்தது. எங்க போயிருந்தான் சுபாஷ், இன்னும் வரலையே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவன் எங்கன்னே தெரியலையே. பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுதிய புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தானே, எப்போது போனா, எப்படி போனா, எங்க போனா, ஏன் போனான்னு எதுவுமே புரியலையே, மகனே நீ எங்க போன அப்படின்னு அவங்க அம்மா கதறிட்டு இருக்காங்க. மணி 11, 12, 1, 2ன்னு ஓடிட்டே இருந்தது. அப்பாவும் வேலையாட்களும் இரவு முழுக்க தேடிட்டே இருந்தாங்க. ஆனா சுபாஷ் எங்கன்னே தெரியல. மறுநாளும் தேடினாங்க, 3வது நாளும் தேடினாங்க. இப்படி பல நாட்கள் தேடி பார்த்தும் எந்த பயனும் இல்லை. ஆனா அதே சமயம் சிறுவரான சுபாஷ் இமயமலையை நோக்கி நடந்துட்டு இருந்தார். இரவு பகல் பார்க்காம நடந்துட்டு இருந்தாரு. வழியெல்லாம் ஒரே காடு. அந்த காட்டு பாதையில பகல்ல போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். இரவு நேரத்துல சொல்லவா வேணும். இரவு நேரத்துல இரை தேடி அலையும் மிருகங்கள், மேல வட்டமிட்டு திரியும் பறவைகள், இதெல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கு. இது எதையுமே சுபாஷ் சந்திர போஸ் பொருட்படுத்தவே இல்லை. எப்படியும் நம்ம இமயமலை சாரலை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட அவர் போயிட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளை பார்க்கணும், அவர்கள ஒருவரை நம்ம குருவா பெறணும், அங்கேயே தங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நினைப்பு மட்டும்தான் சுபாஷுக்கு இருந்தது. இமயமலையில வசிக்கும் சன்னியாசிகளை பத்தி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அவங்க கடும் தவம் செஞ்சு முக்தி அடைகிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி சுபாஷ் அடிக்கடி நினைப்பாரு. நம்மளும் ஒரு சாமியார் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தாரு. ஆனா அப்பா அம்மாட்ட சொன்னா அவங்க சாமியாரா போக விடுவாங்களா? மாட்டாங்க. அதனால யார்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு இவர் கிளம்பி வந்துட்டாரு. அறுசுவை உணவோட செல்லமா வளர்ந்தவர் காய்கனிகளை சாப்பிட்டாரு, தண்ணீரை குடிச்சாரு, கால் நோக்க அடைஞ்சாரு. இப்படி 1 மாதமா 2 மாதமா 6 மாதங்கள் அவர் ஓய்வின்றி அலைஞ்சாரு. ஆனாலும் அவர் நினைச்சது நடக்கல. ஏன்னா அவர் வழியில பல சன்னியாசிகளை பார்த்தாரு. அவங்களுக்கு தெய்வ நினைப்பே இல்லை. ஆனாலும் பெரிய பக்தர்கள் போல அவங்க பாசாங்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. சுபாஷுக்கு அவங்க மீது வெறுப்பு வந்துருச்சு. அதே சமயம் அப்பா அம்மா பத்தின நினைப்பு வந்துச்சு. ஐயோ, நம்மள காணாம அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. சரி, இனிமேல் அலையிறதுல பயன் இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தார். விரைவிலேயே அவர் வீடு வந்து சேர்ந்தார். எதிர்பாராம திடீர்னு சுபாஷ் அங்க வந்ததை கண்டதும் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அப்போது அவரோட அம்மாவுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. சின்ன வயசுல திடீர்னு காணாம போன சுபாஷ் 6 மாதங்களுக்கு அப்புறம் திடீர்னு திரும்பி வந்துட்டார். ஆனா 1941 இந்தியாவை விட்டு மாயமா மறைஞ்ச சுபாஷ் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. நன்றி, வணக்கம்.